அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்கின்றன. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்பதை குறித்த ஒரு தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலில் நிச்சயமாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது நாளை பிறக்க இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல் 60 தமிழ் ஆண்டுகளில் 38வது தமிழ் ஆண்டு தான் இந்த குரோதி ஆண்டு. 2024ஆம் ஆண்டினுடைய சித்திரை மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தது. இந்த தமிழ் புத்தாண்டின் பொழுது உங்களுக்கு கிரகங்களினுடைய நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்க போகிறது. அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமானதாகவும் இருக்கலாம். இப்பொழுது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்பதை குறித்த தகவலை தான் நம்ம பார்க்க இருக்கோம். இப்பொழுது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை குறித்து நம்ம பார்த்துடலாம். அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வகையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களினுடைய தமிழ் புத்தாண்டினுடைய செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்க போகின்றன. அதேபோல் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிகளை நீங்கள் குவிப்பீங்க. அதேபோல் முதலீடுகளால் எதிர்பாராத அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழல்கள் அமைய போகிறது. மாணவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டானது சிறப்பாக இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வில் தேர்ச்சியும் பெறுவீர்கள். இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தியை கொடுக்கும். அந்த விதத்தில் தான் நடந்து முடிய போகிறது. கடன் சுமைகள் உங்களுக்கு குறையும். எதிர்ப்புகளும் அகலும். எதிரிமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும். அதேபோல் யாருக்காவது உத்தரவாதங்கள் தரும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகே உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களும் சேரும். போட்டிகளும் உங்களுக்கு குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகளும் ஏற்படும். கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவ போகிறது. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டானது சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் வேலைகளை சிறப்பாக முடித்து பாராட்டுகளையும் பெறுவார்கள். முக்கியமாக சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரிகளினுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் பெறுவார்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர்களினுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். உங்களுடைய திட்டமிட்ட வேலைகளை அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே முடிப்பீங்க. கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த மாற்றங்கள் நடக்க துவங்கிவிடும். குறிப்பாக வேலை மாற்றங்கள் மற்றும் சம்பள உயர்வுகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த கடகராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு செய்திகளும் கிடைக்க போகின்றன. அதே போல் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவது முயற்சினால், அதாவது இந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைவதனுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்க உங்களுக்கு உதவும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை தந்து வந்த மேலதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படலாம். அல்லது அவர்களுடைய தரப்பில் இருந்து வந்த அலுவலக வேலையில் தொல்லைகளும் உங்களுக்கு குறையும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பொன்னான காலகட்டங்களாகவும் உங்களுக்கு அமைய போகிறது. அலுவலக பணிகளில் கடந்த 2-3 மாதங்களாகவே பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் எல்லா பிரச்சனைகளுமே மாறி எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் அல்லது இடமாற்றங்களும் வந்து கிடைக்க போகின்றன. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டில் பண பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா வராது. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. முதலீடுகளில் இருந்த நல்ல லாபத்தையும் நீங்கள் வந்து பெறுவீர்கள். வேலையில் எதிர்பார்த்த வளர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கு. சிலர் சொந்தமாக தொழிலை தொடங்க வாய்ப்புகளையும் வந்து பெறுவீர்கள். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெற்று வெற்றியும் பெறுவீர்கள். அதேபோல் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இப்பொழுது வந்து கிடைக்கப்பெறும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே வந்து காணப்படும். இந்த குரோதி ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையும் உயரும், சொத்து வாங்கக்கூடிய யோகங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையும் மேம்படும், தொழிலில் புதிய உயரத்தை நீங்கள் எட்டுவீர்கள். அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக வந்து இருக்கு. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள் சென்று வேலை பார்ப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவுகளும் அதேபோல் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தற்போதைய முயற்சிகள் எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை வந்து நோக்கி செல்லும். அதே போல் கடந்த சில காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் மற்றும் தாமதங்கள் முழுவதுமாகவே விலகி நினைத்ததெல்லாம் எளிதில் வந்து நிறைவேறும். எதிர்பார்த்ததை விட லாப வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த சுக்கிரனுடைய பயிற்சியால் ஆடை ஆபரனுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டில் தொழிலில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். முதலீடுகளால் நல்ல லாபத்தை வந்து பெறுவீர்கள். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். அதே போல் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியங்களும் சிறப்பாகவே வந்து இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து முடியும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு இந்த ஆண்டில் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற பலனை கிடைக்கவில்லை, வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சுபகாரிய தடைகளும் அகலும். அதே போல் இந்த காலகட்டத்திற்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகிறது. வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இது அனுகூலமான ஒரு காலகட்டங்களாகவும் காணப்படும். வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். அதேபோல் குழந்தைகளுடைய வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகங்கள் மற்றும் உதவி உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்து முடிக்க உதவியாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் அனுகூலமாக இருக்கும். தனுசு ராசிக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டங்களில் காணப்படுகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். படிப்படியாக வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் காணும். இந்த குரோதி ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்க்கையானது தனுசு ராசிக்கு பிள்ளைகளினுடைய வழியில் வந்து செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை வந்து ஏற்படுத்தலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு அற்புதமாக இருக்கும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் வந்து பெறுவார்கள். அதேபோல் எதிரிகளினுடைய சதியை முறியடித்து உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து வெற்றியும் காண்பீர்கள். ஆன்மீக பயணத்தையும் வந்து மேற்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை ஏதேனும் ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்தால் அந்த ஒரு நோயினுடைய பாதிப்புகள் இந்த ஆண்டில் ஆரோக்கியங்களை வந்து மேம்பட்டு வாழ்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. கடின உழைப்பிற்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். முழு ஈடுபாட்டுடன் அனைத்து வேலைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமண தடைகள் இருந்திருக்கும். அந்த திருமண தடைகளானது இப்பொழுது விலகி அதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து ஏற்பட போகுது. ஒரு கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என்று இருந்த நிலைகள் இப்பொழுது மாறி வருமானமும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். கணிசமாக கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி முயற்சி ஸ்தானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இல்லாத நிலையில் சஞ்சரித்தால் கூட குருவினுடைய பார்வைகள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து காணப்படும். வாழ்க்கை துணையால மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.